சார் இவ்வளோ பெரிய இடம் தனியா எப்படி சார் நர்வஸாக இருக்குது சார். அப்பா ஒருத்தரை சூஸ் பண்ணா தப்பவே தப்பாது. நான் சொல்கிறேன், உங்களால் முடியும். ஏன் நாங்கள் சொன்னால் முடியாதா? எங்கள் அம்மா கூட இப்படி தான் எப்போவுமே உன்னால் முடியுண்டான்னு பாசிட்டிவாக என்கரேஜிங்காக பேசுவாங்க. எப்படி அம்மா சென்டிமெண்ட்டை போடுறான் பார். என்ன பார்க்குறீங்க? எல்லாம் தமிழ்நாட்டோட பெரிய பெரிய பில்டர்ஸ். இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு செம காம்படிஷன். ஏன் சார்? கவர்மெண்ட் சொத்து இல்லை, 100 கோடி 200 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு ஈஸியாக ஆட்டையாக போடலாம்ல. சார் இவ்வளோ காம்படிஷனில் நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? கிடைக்காது. வாங்க போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அழகு மேடம், நீங்கள் உண்மையாக உங்கள் மனசுக்கு தோன்றதை பட்ஜெட்டாக கொடுங்க, பாக்கி கடவுள் கையில். சத்தியமாக டெண்டர் நமக்கு தான். இந்த மாதிரி டெண்டர்லாம் நம்மளை தாண்டி எவனும் எடுக்க மாட்டான். இதில் சிமெண்ட்டு செங்கல்லாம் நம்மக்கிட்ட தான் போகணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலே நமக்கு தான். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் இப்போ தானே 1 வருஷமாக கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. டெண்டர் வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு, நீங்களும் ஆஃபீஸில் போய் கேட்டுங்க. யோ என்னமோ சொன்ன டெண்டர் எப்படியா கை விட்டு போச்சு? தம்பி உள்ள நம்மளால ஒருத்தன் இருக்கான் தம்பி. எப்படி சொதப்பிச்சுனே தெரில. இந்த அவனுக்கு அடிக்கிறேன். யோ என்னையா டெண்டர் எப்படியா நம்ம கை விட்டு போச்சு? சார் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். புதுசாக வந்த ஆஃபீஸர் எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றான். ஆஃபீஸர் பக்கத்தில் தான் இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் சார். ப்ளீஸ் சார். சார் யோ ப்ளீஸ் சார். யோ தம்பி அவன் ஏதோ வளர்றான். மேட்ரு அப்பா கிட்ட கொண்டு போயிடலாம் தம்பி. அப்பா உள்ள போது கரெக்ட் பண்ணிவிடுவார். இது என் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதுக்கே போய் அப்பா கிட்ட ஹெல்ப் நின்னா இவ்வளோ பெரிய கம்பெனி என்கிட்ட எப்படி ஒப்படைப்பார்? இது நம்மளே முடிக்கணும். நாமளே முடிக்கிறேன்னா அதான் டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு. டெண்டர் எடுத்துகிட்டு அதை சரியாக பண்ணாமல் கவர்மெண்ட் சொத்து வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? டெண்டர் கையை விட்டு போயிடும். அடுத்து குறைஞ்ச பட்ஜெட் யாருதோ அவங்களுக்கு போயிடும். ப்ராஜெக்ட் அவன் கையை விட்டு போகிறது நான் பார்த்துக்கிறேன். இதே டெண்டர் நமக்கு வரதை நீ பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட் ரகு. தம்பி அவன் தான். எனக்கே தோணுச்சு அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு. கரெக்டாக ஆகிற செலவு மட்டும் பண்ணால் அதோட ஏன் சார் ஜாஸ்தி? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். நீங்கள் வெங்கட் சுப்ரமணியம் பையன் அருண் சுப்ரமணியம் தானே சார்? நான் உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஏ தேங்க்யூ சார். இவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. ஏன் அவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது, ஆனால் இந்த மாதிரி லோக்கல் பசங்களை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. நீ திறமசாலி தான்டா, பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல? நடப்போமா, எல்லாம் திறமை மட்டும் இருந்தால் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு.